எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு குலசாதம் தான் செய்து காட்ட போறேன். அதை எங்கள்ட ஊர்ல நீர்ப்பாளையம்னு சொல்றோம் நாங்கள், கோயில்ல கொடுக்கறத. ஓகே, இப்ப வாங்கோ என்னென்ன பொருட்கள் பார்ப்போம். அதுக்கு கீரை, கத்தரிக்காய், பூசணிக்காய், மரவள்ளிக்கிழங்கு, பிலாக்கொட்டை, வாழைக்காய், பிறகு தூள் இருக்குது, கறிப்பால் இருக்குது, தக்காளி பழம், பருப்பு, உப்பு, மஞ்சள், மிளகு முள்ளியும் முடிச்சு போட போறேன், பச்சை மிளகாய், வெங்காயம், புளியும் கரைச்சி விட போறேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் கறி வைக்கிறத எப்படி என்ன காட்டுறேன்னு வாங்கும். இப்ப தண்ணி கொதிச்சுடுத்து எல்லா மிளகறியையும் இதுக்குள்ள போட போறேன் அவியறதுக்கு. என்னென்ன மிளகறிங்களோட இருக்கோ போடலாம். ஆனா பீட்ரூட் மாத்திரம் போடக்கூடாது. ஏனென்றால் அது கலர் கொஞ்சம் மாறிடும், சிவப்பு தானே. இப்ப நான் எல்லா கழுவின மிளகறி எல்லாம் போட்டுட்டேன். பருப்பும் தக்காளி பழமும் கடைசியா தான் போடுறது. அப்ப முதல் இதை மிளகறியில அவிய வைப்போம். மிளகறியில அவியறதுக்கு கொஞ்ச நேரம் இதை மூடி விடுவோம். அவியட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கு இப்ப நான் பக்கத்தடுப்புல சோறு போட்டிருக்கிறேன் அவியறதுக்கு. அதுவும் அவிஞ்சு கொண்டிருக்குது. இப்ப மிளகறி அவிஞ்ச முடிய நான் காட்டுறேன் எப்படி நேர்பாளையம் செய்யறதுண்டு, அதாவது குலசோறு செய்யறது எப்படின்னு காட்டு. இப்ப வாங்கோ மிளகறியில் அவிஞ்சு கொண்டு வந்துடுது. இப்பதான் நான் தக்காளி பழமும் கழுவி வச்சிருக்கிற பருப்பையும் போட போறேன். மிளகறியில் அவிஞ்ச அப்புறம்தான் கடைசியா இந்த பருப்பும் தக்காளி பழம் போடுவோம். இது டக்கண்டு ஒரு கொதியிலேயே அவிஞ்சிடும். அதாலதான் கடைசியா போடுவோம். போட்டு சிறப்பா கிண்டி விடுவோம். பாருங்கோ, தக்காளி பழம் பருப்பும் எல்லாம் அவிஞ்சு கொண்டு வந்துடுது. இப்ப நான் கொஞ்சம் பழப்புளியும் விட்டு தூளையும் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு கறிவேப்பிலையே போடும். போட்டுட்டு கிண்டி போட்டு இந்த தூள் வக்கையில் போடுறதுக்கு மூடி விடணும். அதுக்கு நான் தேவையான உப்பையும் போட்டுட்டு மூடி விடவும். கொஞ்ச நேரம் கிடக்கணும். இப்ப எல்லாம் அவிஞ்சு ரெடியா வந்துடுது. இப்ப நீங்கள் உப்பு புளிகளை பார்த்து போட்டு பிறகு கடைசியா கறிப்பாலை விட்டு தேவையான கறிப்பாலையும் விட்டு திரும்பவும் கிண்டி போட்டு கொஞ்ச நேரம் விடுங்க அடுப்புல கிடக்கட்டும். இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுது. கடைசியா தான் நான் உள்ளி மிளகு ஊத்தி போட போறோம். ஓகே, உள்ளி மிளகு எல்லாம் போட்டாச்சுது. கறி ரெடி ஆயிடுது. இப்ப கறி எல்லாம் இதுக்குள்ள விட்டாச்சுது. இப்ப இதுக்க கிண்டுவோம். ஓகே பாருங்க, இப்ப எங்க குலசாதம் ரெடி ஆயிடுது. இனி சாப்பிட வேண்டியதான். இதுக்கு தயிர், அப்பளம், மிளகாய் எல்லாம் வச்சு இதோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இதை நீங்களும் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.